உங்க ஏரியால உங்க சர்வீசஸ சர்ச் பண்ணா, உங்க பிசினஸ் வரலன்னா, உங்க காம்படிட்டர்ஸ்க்கு ஃப்ரீயா உங்க கஸ்டமர்ஸ டொனேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். Googleல கஸ்டமர்ஸ் உங்க சர்வீசஸ சர்ச் பண்ணுவாங்க. ஆனா, அதுல டாப் 3 ரிசல்ட்ல வர்ற பேஜஸ்க்கு மட்டும் தான் கால் அண்ட் என்குயரி பண்ணுவாங்க. சோ, நீங்க என்னதான் பிசினஸ் சர்வீசஸ் நல்லா வச்சிருந்தாலும், அந்த டாப் 3ல வரலன்னா, உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் நடக்கவே செய்யாது. நீங்க 10த் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னு பெருமையா நினைப்பீங்க. ஆனா, பிராக்டிகலி நீங்க 10த் பொசிஷன்ல இருந்தாலும், நீங்க கஸ்டமர பொறுத்தவரைக்கும் இன்விசிபிள்ல தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, டாப் 3ல வர்றத மட்டும் தான் அவங்க பிரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி கஸ்டமர்ஸ் உங்க சர்வீசஸ Googleல சர்ச் பண்ணும்போது, டாப் 3 ரிசல்ட்ல வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா? SEO அண்ட் Google பிசினஸ் புரொஃபைல் ஆப்டிமைசேஷன் இந்த 2ம் பண்ணீங்கன்னா தான் Googleல நீங்க வந்து டாப் 3ல வர முடியும். இதெல்லாம் பண்ணி Googleல டாப் 3 ரேங்கிங்ல எப்படி தான் வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. அத பண்ணி குடுக்கறதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஜஸ்ட் என்னோட புரொஃபைல ஃபாலோ பண்ணிட்டு குரோன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க புரொஃபைல் ரேங்கிங்க்கு தேவையான SEO, Google மை பிசினஸ் ஆப்டிமைசேஷன் 2மே நாங்களே பண்ணி குடுக்கிறோம். ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணிட்டு குரோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ் குரோத்க்கு நாங்க கேரண்டி.